ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. கும்பம் ராசிக்கான கார்த்திகை மாத ராசி கட்டம். உங்கள் ஜென்மத்திலே சனி. இது சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம், ராகுவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே மீனத்திலே ராகு. ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான ரிஷபத்திலே சந்திரனும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறது. சந்திரன் நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கடகத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், சனி சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னியிலே கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது. இந்த லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. புதன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான தனுசிலே சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், சுயசாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரகநிலை. கும்பம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 1, 2, 4 மற்றும் 10, 11ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. அப்போ இந்த 1ஆம் பாவகம் உங்கள் கும்ப ராசியிலே சனி, அப்போ ஜென்மச்சனி. இந்த 7.5 சனியில் ஏற்கனவே 2.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2.5 வருஷமான அந்த 2.5 வருஷம் 5 வருஷத்துக்கு உண்டான அமைப்பில் இப்போ ஓடிட்டுருக்கு. இன்னும் அது முடிஞ்சாலும் அடுத்து பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது. இப்போது இந்த 7.5 சனி முதல் சுற்றாக இருந்தால் படாத பாடு படுத்தி எடுத்துவிடும். அதாவது இந்த 7.5 சனி முதல் சுற்று எல்லா காரியங்களிலும் தடை தாமதம், எடுத்த காரியங்களிலே வெற்றி கிடைக்காது. இதே 2ஆம் சுற்று என்றால் பொங்கு சனி நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு நிறைய வாரி வழங்குவார், நற்பலன்களை தருவார். இந்த பொங்கு சனி இல்லை, அதுக்கு அடுத்து 3ஆவது சுற்று பார்த்தீங்கன்னா மரணச்சனி கண்டச்சனின்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆவது சுற்றில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லையானால் அவர் நம்மளை ஒரு வழி பண்ணி விட்டுருவார். அப்போது இந்த 3ஆவது சுற்றில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் பாவகம் கும்பம் உங்களுடைய ராசி. 2ஆம் பாவகமான மீனத்திலே ராகு. இந்த ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி சாரம் வாங்கி இருக்கிறது. இந்த மீனத்தின் அதிபதி குரு 4ஆம் பாவகத்திலே. குரு நின்ற இடம் பால்னு சொல்லுவாங்க. 2வது அந்த குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன் சாரம். அப்போது இந்த 2ஆம் பாவகம் அதனுடைய அதிபதி சந்திரன் சாரம் பெற்றிருப்பதனால் குடும்பத்திலே இந்த 2லே ராகு இருந்தாலே குடும்பத்திலே பிரச்சனை, சண்டை, அனைத்து விதமான அமைப்புகளும் நடக்கும். குடும்பத்திலே நிம்மதி இருக்காது. ஏன்டா வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போனாலே நிறைய பிரச்சனைகள், வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை. அந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, மனைவி பெற்றவங்க எல்லாரும் நம்மளை ஒரு வழியாக படுத்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த மாதம் அது அப்படியே தொடரத்தான் செய்யுமே தவிர எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இந்த வாக்கு, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு குடும்பத்தில் குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வந்துட்டுருக்கும். வெளியிலையும் சமூகத்திலையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். தனவரவு பணவரவு அப்படின்றது கொஞ்சம் தடைப்படும். இந்த மாதத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், 4லே குரு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதுவும் குருவும் சந்திரனும் இணைவு. இந்த சந்திரன் சாரம் பெற்றிருப்பதனாலே சுகஸ்தானம் நன்றாக இருக்கும். சுகத்திலே எந்த குறைவும் இருக்காது. ஆனால் பிரயாணம் அதிகமான அளவுக்கு பிரயாணம் செய்வீர்கள். பிரயாணத்திலே குறைவு இருக்காது. பிரயாணம் ரொம்ப அதிகமான அளவுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பிரயாணத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு தடை தாமதம் இருக்காது.
நிற்காமல் ஒரே சுற்றுன்னு சுற்றிட்டு பிரயாணத்தில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே உங்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் இருக்கு இல்லையா, இந்த மருந்து வகைகளுக்கு நீங்கள் இதுவரை செய்து வந்த செலவுகள் குறையும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதுக்கான அமைப்புகள் காட்டுகிறது. பால் பசு விருத்தி உண்டு. அப்போ கால்நடைகள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த கால்நடைகள் பெருகும், பால் உற்பத்தி கூடும். இந்த கால்நடைகளால் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கப்பெறும். இந்த 4ஆம் பாவகத்துக்கு பிறகு உங்களுக்கு இந்த 10ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் இயங்குது. 10லே நின்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா லக்னம், சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கிறது. அந்த 10இன் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்திலே நீச்சம். அந்த நீச்சநாதன் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நாதன் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. இப்போது இந்த 10 கூடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அங்கே நின்ற கிரகங்கள் லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. புதன் கேட்டை நட்சத்திரத்திலே நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. அப்போ இந்த தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, உத்தியோகம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, அந்த உத்தியோக ஸ்தானத்தின் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் நின்ற சாரம் சனி சாரம். இந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே இந்த செய்யக்கூடிய தொழிலிலே குழப்பங்கள் கலகங்கள் நிறைய ஏற்படும். வியாபாரத்திலையும் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரத்திலையும் ஒன்றும் பெருசாக இருக்காது. என்னதான் நம்ம முயற்சி எடுத்து எவ்வளோதான், அதாவது விரயங்கள் தான் போகும். இப்போ விளம்பரப்படுத்தினா நிறைய வந்துடும், அதை பண்ணால் வந்துடும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது எல்லாமே விரயமாக தான் போகுமே தவிர அதனால் உங்களுக்கு ஒன்றும் வருமானம் கூடாது. இப்போ வியாபாரத்திலையும் தொழிலும் இருக்கிறத அப்படியே கடத்திட்டு போகிறது நல்லது. உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு சரியாக ஒத்துழைக்க மாட்டார்கள். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்காது, எதிர்பார்த்த அளவுக்கு உற்பத்தி இருக்காது. வேலையாட்கள் கஸ்டமர்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு நல்ல விதமாக நடந்து வியாபாரத்தையும் அதிகப்படுத்துவதற்கான அமைப்பு இல்லை. அது மட்டுமல்ல, 11ஆம் பாவகம் உங்கள் ராசிக்கு 11 தனுசு. தனுசிலே நின்ற கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுயசாரம் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கியிருக்கிறது. அப்போ இந்த 11 கூடைய அமைப்பு வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டிலே நீங்கள் ஏதாவது ஒரு உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் மேன்மையை தரக்கூடிய காலமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி இருக்கும், வியாபாரம் கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கிரன் கொடுக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த சுக்கிரன் அந்த அதிபதி இருக்கு இல்லையா, தனுசின் அதிபதி 4லே நின்று சந்திரன் சாரம், குரு சந்திரன் சாரம், சந்திரன் உச்சம். அப்போது உங்களுக்கு இந்த வெளிநாட்டிலுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டு தகவலை எதிர்பார்த்திருப்பவங்க, அது என்ன விதமான தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல தகவலையே கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமல்ல, மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான உதவிகளும், அவரால் உங்களுக்கு எந்த ஒரு தேவை என்று நீங்கள் போய் நின்னாலும் உடனே அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் எல்லாருமே உங்களுக்கு இணக்கமாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் தயாராக இருப்பாங்க, செஞ்சிட்டும் இருப்பாங்க. போட்டி பந்தயங்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போட்டி பந்தயங்களிலே கலந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப்பெறும். மேலும் நீங்கள் ஒரு கிணறு வெட்டணும் அல்லது ஒரு நீர்நிலை ஏற்படுத்தணும்னா இந்த மாதத்திலே அதற்கான முயற்சி எடுத்தாலும் இந்த 11 கூடைய அமைப்பு நன்றாக இருப்பதனால் உங்களுக்கு அது எல்லாமே வெற்றியை தரும். இதுவரை சொன்ன அனைத்து விதமான பலன்களும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது என்று தெரிந்து அதற்குண்டான பரிகாரங்களை செய்வது சிறப்பான பலன்களை தரும். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.